இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இது தமிழ்நாடு முழுவதும் இங்கிருந்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு தொண்டை மண்டல மொழியார் சங்கம் ஆரம்ப கட்டத்தில் முதலில் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம். அதாவது திருமண தகவல் பரிமாற்றத்தை சங்கம் ஏற்படுத்தி நடத்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தை 1990 துவக்கினோம். அந்த மங்கள சந்திப்பு என்ற பெயரை பயன்படுத்தி முதலில் ஒரு அழைப்புதல் அச்சிட்டு சேலத்தில் முதல் மங்கள சந்திப்பினை நடத்தினோம். அந்த மங்கள சந்திப்பிற்கு ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி நம்முடைய மரியாதைக்குரிய திருமதி ருக்மணி பழனிவேல்ராஜனுடைய மூத்த சகோதரர் திரு ரவி அவர்களும் இளைய சகோதரர் திரு சீனிவாசன் அவர்களும் அந்த அறக்கட்டளையில் பங்கு பெற்று அதை பல காலம் நடத்தி வந்தோம். இந்த மங்கள சந்திப்பு என்பது நம்முடைய சமூகத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. அடுத்தபடியாக மடத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் மடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மடத்தின் ஆலோசனை குழுவிலே தமிழ்நாடு தொண்டை மண்டல மொழியார் சங்கம் நியமிக்கின்றவரை அதிகாரத்தை 2002 நாங்கள் பெற்றோம். அப்பொழுது இருந்த சன்னிதானம் அவர்கள் மடாதிபதிக்கு ஆலோசனை வழங்குவது குறித்து மடாதிபதி தான் ஆலோசனை குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அதை எல்லோரும் முற்றிலுமாக அதை மாற்றி சங்கம் சார்பாகத்தான் நியமிக்க வேண்டும் என்று 2002 தமிழ்நாடு தொண்டை மண்டல மொழியார் சங்கம் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து முறைப்படி கடிதத்தை பெற்று ஆலோசனை குழுவை நடத்தி வந்தோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மடத்திலே எந்த முன்னேற்றமும் செய்ய முடியாமல் இருந்ததற்கு பல தடங்கல்கள் இருந்தன. அவற்றை நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை. இது மடத்தினுடைய செயல்பாட்டிலே சமூகம் முன்னேற வேண்டும், சமூகம் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய சங்கத்தின் சார்பாக அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம். அதேபோல சங்கங்களை விரிவுபடுத்தி எல்லா இடத்திலும் சங்கங்கள் துவக்க வேண்டும் என்று ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தி எங்களால் முடிந்த அளவு பல பகுதிகளிலே சங்கங்களை துவக்கினோம். இன்னும் பல இடங்களிலே சங்கம் இல்லை, சங்கம் சிறப்பாக செயல்படவில்லை, சங்கம் மந்தமாக இருக்கின்ற என்ற சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நாங்கள் இப்பொழுது புதிதாக ஒரு ப்ராஜெக்டை துவக்கி இருக்கின்றோம். அது கோயம்புத்தூரில் நடந்த கூட்டத்திலே முதலிலே அதை கொடுத்திருக்கின்றோம். கோவை, திருப்பூர் 2 மாவட்டத்திலும் அந்த ப்ராஜெக்டை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய உறவினர்களுடைய முகவரியை நீங்கள் கொடுத்தால் இதை வைத்து நாங்கள் மற்ற இடங்களிலே சங்கம் ஆரம்பிப்பதற்கு சௌகரியமாக இருக்கும். ஏனென்றால் நான் ஒரு முறை சிங்கப்பூர் சென்றிருந்த பொழுது அங்கே இருக்கின்ற சிலரை பார்த்தேன். அவர்கள் சிங்கப்பூரில் ஒரு சங்கம் இருந்தால் பரவாயில்லை என்று சொன்னார்கள். ஒரு மூன்று மாத காலம் யார் யாரெல்லாம் சிங்கப்பூரில் இருக்கின்றார்கள் என்கின்ற முகவரிகளெல்லாம் தொகுத்து இங்கே ஒரு கோஆர்டினேட்டர், தமிழ்நாட்டிலே ஒரு கோஆர்டினேட்டர், சிங்கப்பூரிலே ஒரு கோஆர்டினேட்டர் என்று 2 கோஆர்டினேட்டர் மூலமாக அந்த தகவல்களை அனுப்பி 3 மாதம் கழித்து சிங்கப்பூர் சென்று அங்கே சங்கத்தை துவக்கினோம். இதே ஒரு ஹால், ஒரு மீட்டிங் ஹாலில் இந்த ஹால் முழுவதும் அவர்கள் சிங்கப்பூரில் வசிக்கின்ற நம் சமூகத்தினர் கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல் வந்திருந்தார்கள். திரு வி.டி. திருமலையப்பன் அவர்கள், அவர் சுற்றுலாவுக்காக வந்தவர், அவரும் அந்த குழுவிலே கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். திரு வி.டி.யோடு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து கலந்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் ஆஸ்திரேலியாவிலே ஒரு சங்கத்தை துவக்க வேண்டும் என்று முடிவு செய்து அங்கேயும் ஒரு கூட்டத்தை போட்டோம். அந்த கூட்டத்தினுடைய விளைவு என்னவென்றால் நம்முடைய டாக்டர் மனோகரன் அவர்கள் ஒரு வாக்குறுதி, அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை, இருந்தாலும் அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். தமிழ்நாட்டிலே அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது அரசு நிதி உதவி பெறுகின்ற மருத்துவக் கல்லூரிகளிலே படிக்கின்ற நம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முழு தொகையையும் நான் வழங்குகிறேன் என்று சொல்லி அதை திரு ஏஎம் சாமிநாதன் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்கள் மூலமாக
ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இதுவரை 5 பேர் அவருடைய கல்வி உதவியிலே படித்து முடித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டொன்றுக்கு 1,30,000 ரூபாய் என்று கணக்கு பார்த்தால் ஒவ்வொரு மாணவனும் கிட்டத்தட்ட 5 லட்சம் 5,5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று இதுவரை 5 பேர் படித்து முடித்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு பெண் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலே படித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோல மற்ற பகுதிகளிலே வெளிநாடுகளிலே சங்கம் ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் முயற்சி செய்து அதற்கான முகவரிகளை ஏற்படுத்தி லண்டனிலே ஆரம்பிக்கலாம் என்ற பொழுது கொரோனா வந்துவிட்டது. இடையிலே எனக்கு சில சங்கடங்கள், குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பணியை தொடர முடியவில்லை. எனவே இந்த முகவரியை பொறுத்தவரையில் இங்கே தென் மாவட்டங்களில் இருக்கின்ற எல்லா சங்கங்களும் இந்த முகவரி தொகுப்பை தாங்களாகவே அச்சிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்து அவர்களிடத்திலே முகவரியை வாங்கி நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் விரைவில் சென்னையில் 14 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 14 சட்டமன்ற தொகுதிகளிலே விருகம்பாக்கத்தில் இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட வலசரவாக்கம், விருகம்பாக்கம், சாலிகிராமம், வடபழனி, KK நகர், அசோக் நகர், ராமாபுரம் போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியிலே வருகின்ற இடத்திலே முகவரியெல்லாம் ஓரளவு இப்பொழுது தயாரித்திருக்கின்றோம். அதை திரு விஸ்வநாதன் அவர்கள் மூலமாகவும் மற்றும் சிலர் மூலமாகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே சென்னையை பொறுத்தவரையிலே முழுமையான முகவரி இல்லை. அதேபோல் நாங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பெங்களூரிலே சென்று சங்கத்தை ஆரம்பித்து வந்தோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் பெங்களூரிலே சென்று குடியேறி இருக்கின்றார்கள். நீங்கள் முகவரிகள் கொடுத்தால் அங்கே 5 பகுதிகளாக சங்கம் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் நீளம் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் கிழக்கு மேற்காகவும் சேர்ந்து அல்லது வடக்கு தெற்காகவும் வந்தால் 90 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெங்களூரிலே இன்றைக்கு அந்த சங்கத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்கு நீங்கள் கொடுக்கின்ற முகவரி எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் ஒரு ஏர்போர்ட் டைரக்டராக இருந்த திரு நடராஜனை வைத்து மும்பையிலே ஒரு சங்கத்தை துவக்கினோம். ஆனால் அது சரியாக செயல்படவில்லை. மும்பையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு மிகப்பெரிய சிட்டி. இந்த பக்கம் கல்யாணில் ஆரம்பித்து ஃபோர்ட் வரை வந்தால் அதே போல் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அகலமுள்ள அந்த சிட்டியிலேயும் நாம் ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இங்கே வந்திருக்கின்ற சங்கங்கள் எல்லாம் இந்த முகவரிகளை கொடுத்தால் பல பகுதிகளிலே சங்கங்கள் ஆரம்பிப்பதற்கு சௌரியமாக இருக்கும். புதுடெல்லியிலே நம்முடைய ஓவி அழகேசன் அவர்களிடத்திலே உதவியாளராக இருந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் அங்கே டெல்லியிலே சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இந்த சங்கம் செயல்பட்டு வந்தது. மத்திய அமைச்சர்களிடத்திலே பிஏக்களாக இருந்தவர்கள் ஒரு 4-5 பேர் அந்த சங்கத்தை நடத்தி வந்தார்கள். இடையிலே அங்கேயும் சங்கம் பணி கொஞ்சம் தொய்வுற்று விட்டது. அங்கேயும் நாங்கள் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் எல்லா சங்கமும் சேர்ந்து முகவரிகளை கொடுத்தால் அது வசதியாக இருக்கும். அதுதான் இந்த மண்டல மாநாட்டினுடைய குறிக்கோள். அதே போல் திருமண தகவலை பொறுத்தவரையில் மதுரையில் ஒரு இடத்தை ஆரப்பாளையத்து பக்கத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து இன்றைக்கு எல்லா ஜாதகங்களையும் வைத்தவர்கள் தினசரி திருமண தகவல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வெப்சைட் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக திருச்சியில் சிறப்பாக செய்கிறார்கள். அதுபோல் இங்கேயும் செய்வதற்கு இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த மங்கள சந்திப்பை பொறுத்தவரையிலே முழுக்க இப்பொழுது வருகின்ற தகவல்கள் நம் சமூகத்தை சாராதவர்களும் இதில் உள்ளே வந்து விடுகிறார்கள். இப்பொழுது வருகின்ற சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 30-40% பதிவாகின்றதில் நம் சமூகத்தை சாராதவர்களும் அதில் வந்திருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கின்றது. அதை யாரும் விசாரிக்கவும் இல்லை. ஏனென்றால் முதலிலெல்லாம் திருச்சியிலே திரு சுந்தரேச முதலியார் திருமண தகவல் ஆரம்பித்த பொழுது முழுக்க விசாரித்து விட்டு தான் அதை பதிவு செய்வார். அதே போல் இங்கே திரு ஜெயா திருஞானம் அவர்கள், சென்னையிலே திரு கமலா ராஜகோபால் அவர்கள் போன்ற மற்றவர்களெல்லாம், கும்பகோணத்திலே திரு ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் முழுக்க விசாரித்து விட்டு தான் செய்வார்கள். இப்பொழுது சைவத்தையும் அசைவத்தையும் கூட்டு சேர்த்துக்கின்ற ஒரு முயற்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நம்ம முறியடிக்க வேண்டும். எனவே மற்ற எல்லா பகுதிகளிலுமே முறையான திருமண தகவல் பணியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு
இங்கே மதுரையிலே நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு திருமண தகவல் ஆரம்பிப்பதற்கு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை முழுமையாக நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் பங்கு பெற்று செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த முகவரியை திருநெல்வேலியிலே திரு வி.டி. திருமலையப்பன் அவர்கள் நாங்கள் சீக்கிரத்திலே முடித்துக் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய தலைவர் திரு இசைக்கியண்ணன் அவர்களும் அவர்கள் மாவட்டத்திலே அந்த முகவரிகளை சேகரித்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் மற்ற பகுதிகளில் இருக்கின்றவர்களும் இந்த முகவரிகளை சேகரித்து கொடுத்தால் மற்ற இடங்களிலே சங்கம் ஆரம்பிப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். ஏனென்றால் திரு தியாக விஸ்வநாதன் இங்கே வந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் கும்பகோணம் சங்கத்தினுடைய செக்ரட்டரியாக இருந்தவர். மன்னார்குடியிலே சங்கம் ஆரம்பித்து ஒரு 6 ஆண்டு காலம் அதில் செயலாளராக இருந்தவர். எனவே அவர் சென்னையை பொறுத்தவரையிலே ஓரளவு இன்றைக்கு அந்த விருகம்பாக்கம் பகுதியில் திட்டம் ஏற்படுத்தி நடத்தி வருகின்றார். எனவே அதை மீண்டும் வலுப்படுத்துவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது குறித்து ஒரு தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில தலைவர் செயலாளர் சீமான் அவர்களுக்கு மன்ற தலைவர் சீமான் கொண்டாடுகிறேன்.